இப்போ நான் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாயை நான் போடுறேன். அதுவும் நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ அது நல்லா வதக்கி வச்சு இப்போ தக்காளி பழம் போடுறேன். இப்போ தக்காளி பழம் வதங்கி இருக்கும். அது சீக்கிரமாக வதங்கணும்னா இதை வச்சு ஒரு நிமிஷம் வச்சு எடுக்கணும். சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அது வதங்கிடுச்சு. இந்த அளவு கப்பு 2 கப்பு 1 கப்பு சூஜி எடுத்துருக்கேன். ஒரு கப் சூஜிக்கு 2 கப் அதே அளவு தண்ணி ஊற்றணும். அது நல்லா இப்போ கொதிக்கணும். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது இந்த கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் போடலாம் மணத்துக்கு. அதை போட்டுட்டு அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த கோதுமை ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கொஞ்சம் வேக வைக்கணும். கரெக்டாக அது நம்ம லெவலில் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்படி வேணால் வரும். இதில் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்களை போட்டு கூட நம்ம செய்யலாம். பிள்ளைகளுக்கு ருசியாக இருக்கிறதுக்கு டிஃபனில் சாயங்காலம் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகணுனால இந்த மாதிரி டிஃபனாக அந்த பிள்ளைகள் செய்து கொடுக்கும்போது அவங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. கோதுமை ரவை கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை வேக விடணும், இல்லாட்டி கறி பிடிச்சிடும். இப்போ அது வெந்துருச்சு. இந்த கொத்தமல்லி தழையை நம்ம முதலையும் போடலாம், கடைசிலையும் மணத்துக்கு வேண்டி போடலாம். பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். வாழைப்பழமும் விருப்பப்பட்டவங்க வச்சு சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரையும் போட்டு என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். இப்போ உப்புமா ரெடி. இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.